ஹாய், ஒரு சின்ன கதைங்க. ஆனா நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஃபன் தான். என்னன்னா, கடவுள் நம்பிக்கை இருக்க ஒருத்தன், கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன். அதுங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டு மேல்லோகத்துக்கு போறாங்க. மேல்லோகத்துக்கு போனதும் இதுல யார் சொர்க்கத்துக்கு போகணும், யார் நரகத்துக்கு போகணுங்கிறத கடவுள் தான் முடிவு பண்ணும். அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறாரு. அப்போ வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, அவன் வந்து மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாத அவனையே சொர்க்கத்துக்கு அனுப்புறாருன்னா கடவுள் நம்மளை நம்ம கூட அவர் கூடவே வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது கடவுள் இவனை தூக்கி நரகத்துல போடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் கடவுளை பார்த்து கோவமா கேட்கறான், தினசரி உன்னை வேண்ட எண்ணெய் வந்து நீ வந்து நரகத்துக்கு போங்கிற, உன்னை பத்தி நினைக்காதவனை வந்து நீ சொர்க்கத்தை அனுப்புற, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து என்னை வந்து எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணல, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி என்கிட்ட என்னைக்குமே வந்து நின்னது கிடையாது. ஆனா நீ அப்படி கிடையாது, டெய்லி எனக்கு இதை வேணும் அது வேணும், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி என்னை நிறைய டிஸ்டர்ப் தான் பண்ணிருக்க, அதனால உனக்கு நரகம் தான் அப்படின்னு சொல்றாரு. இது சும்மா ஒரு ஃபன்னு தாங்க. இதுல இருந்து என்னன்னா, நம்ம போயிட்டு கடவுள் கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுங்கிறது நியாயம் இல்லாதது. நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் தேடி போயிட்டு உழைச்சி வாங்கணுமே தவிர யாரும் நமக்கு அதை வாங்கி தர மாட்டாங்க. நமக்கு வேண்டியதை தேடி நம்ம தான் ஓடணும், நமக்கு வேண்டியதை தேடி நம்ம தான் உழைக்கணும். அதனால நல்லா உழைங்க, உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ.